எமோஷ்னல் ஆகக்கூடாது, கண் கலங்கக்கூடாதுன்னு எனக்கு நானே பல வாட்டி சொல்லிக்கிட்டாலும் எனக்கு கண்ணு கலங்குது, எமோஷ்னல் ஆகுது. அச்சுவோட டே 2 குக்கிங் தான். அவனும் பொறுத்து பார்த்தான் ஒரு வாரம். அதுக்கு மேலே அவனால் தாக்கு பிடிக்க முடியல. இல்லைம்மா நான் இன்னைக்கு சமைச்சிடுறேன், எனக்கு நீங்கள் எப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டான். எனக்கு இன்னைக்கு சாம்பார் சாதம் சாப்பிட்ணும், பொட்டேட்டோ ஃப்ரை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். வேணாடா, ரிஸ்க் எடுக்காத, குக்கரெல்லாம் உனக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது, வெளியில் வாங்கி சாப்பிட்டுக்கோ அப்படின்னா, இல்லை எனக்கு வெளியில் சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு, என்ன நடந்தாலும் சரி நான் கற்றுக்கிறேன், நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டான். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 3 நிமிஷம் வீடியோ. குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டான். ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பருப்பெல்லாம் தீஞ்சு போச்சு, விசில் சவுண்டு வரலை, தீஞ்சு போச்சு. அதை எடுத்து கொட்டிட்டு திருப்பி அப்பவும் நான் சொல்கிறேன் வேணாம் அச்சு அப்படின்ட்டு, இல்லைம்மா நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு திருப்பி 2வது வாட்டி பருப்பு வச்சு திருப்பி 2வது வாட்டி சாம்பாருக்கு ரெடி பண்ணேன். லாஸ்ட் டைம் தோசை சட்னி செஞ்ச வீடியோவில் கூட ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில், இதெல்லாம் என்ன பெரிய உலக சாதனையா, என் பையன் என் பொண்ணு இந்த வயசுலேயே குக் பண்ணுறாங்க அப்படி இப்படின்லாம் போட்டிருந்தாங்க. ஓகேங்க, நல்லது, சந்தோஷம். நீங்கள் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கீங்க, அவங்க செஞ்சுருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க செய்யும் போது இதே எமோஷ்னல், இதே ஃபீலிங்ஸ் தானே உங்களுக்கும் இருந்திருக்கும். அவனுக்கு இப்போ தான் சந்தர்ப்பம் வருது, ஸோ இப்போ தான் அவன் ட்ரை பண்ணுறான். அவன் ட்ரை பண்ணுறதை நான் உங்களோட ஷேர் பண்ணேன், அவ்வளோதான். அவனை மோட்டிவேட் பண்ணுற விதத்தில் தான் நான் அந்த வீடியோவை போட்டேன். நான் அப்லோட் பண்ண அந்த வீடியோவை அவங்க காலேஜ் லெக்சரர்ஸ்லேருந்து பசங்கள்லேருந்து எல்லாருமே பார்த்து சூப்பர் ரா அஸ்வின், கிரேட் ரா, நல்லா சமைக்கிற அப்படின்னு அவனை என்கரேஜ் பண்ணதுனால ஆனால் அடுத்து நம்ம நிறைய சமைக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவனே அடுத்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து உள்ளே வந்துருக்கான். இஷ்டப்பட்டு தான் கஷ்டப்படுறான், அது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதில் அவன் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு செய்கிறான். ஸோ அந்த விதத்தில் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான். பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் சமையல் கற்றுக் கொடுத்தா போதாதுங்க, ஆம்பளை பசங்களுக்குமே கற்றுக் கொடுக்கணும். வீட்டில் இருக்கும்போது நான் எவ்வளவோ சொல்லியிருக்கேன், சமையல் கற்றுக்கடா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கு யூஸ் ஆகும், அப்போ பார்த்துக்கலாம் போமா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக போயிடுவான். அவன் சின்னதாக வந்து கட் பண்ணுறேன்னு வந்தால் கூட எனக்கு பயமாக இருக்கும், எங்கே அவன் கையை நறுக்கிப்பானோன்னு சொல்லிட்டு வேணான்னுவேன். பட் இன்றைக்கி அவனே இவ்வளோ ஃபைனாக பொட்டேட்டோலாம் சாப் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பார்த்தீங்கன்னா அழகாக எல்லாமே வந்து சாப் பண்ணிட்டான். இப்போ நெக்ஸ்ட் டே என்ன மெனு வேணும்னு சொல்லிட்டான். எனக்கு தோசை வேர்க்கடலை சட்னி சாப்பிடணும் போல இருக்குது, அதான் வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யணுன்றது கேட்க தான் நான் உனக்கு மெசேஜ் பண்ணேன். இந்த வீடியோலையும் சரி, லாஸ்ட் டைம் அப்லோட் பண்ண வீடியோலையும் சரி, இன்ஸ்டா ஆகட்டும், யூடியூபர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப எமோஷ்னலாக அவ்வளோ அழகாக 99% அவ்வளோ சப்போர்ட்டிவாக கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. எவ்வளோ தாய்மார்கள் அது லிட்ரலி வந்து கண்ணே கலங்கிருச்சுங்க அவங்க கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போதுமே கூட. ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அவனை வந்து உங்கள் வீட்டு பிள்ளையாகவே நினச்சி அவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. எப்படா வாய் எடுத்து வைப்பான்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். அவன் வாய் எடுத்து வச்சு ஆஹா அப்படின்னு அவன் சொன்ன பிறகு தான் உசுரே வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நாங்கள் 2 பேரும் சாப்பிடவே போனோம். அது வரைக்கும் நின்று அவனையே தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.